கடவுளே, நான் என்ன காரணத்துக்காக வேஷம் போட்டு ஹிட்லர் வீட்டுக்குள்ள வந்தனோ அந்த ஆதாரத்தை எடுத்துட்டேன். அந்த சிபிஐ ஆபீசர் சொன்ன மாதிரி ஏஜே பிரவலிய கொல்ற வீடியோவும் கிடைச்சிருச்சு. ஆனா ஆதாரத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிறத விட்டுட்டு உன்கிட்ட புலம்ப விட்டுட்டியே. உனக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்? ஹிட்லர் பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணப்போ அவரை ஜெயில போடுறதா சவால் விட்டு போனேன். ஆனா இப்போ அவராவே ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வந்தும் அதை தடுக்கிறதுக்கு தவிக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் ஹிட்லரை காப்பாத்த அலையறேன்னு எனக்கே தெரியல. ஹிட்லர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவருக்கு எதிரான ஆதாரங்களை நான் அழிக்க பாக்குறேன். மனசை திறந்து சொல்லணும்னா இப்போ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எவிடன்ஸ் ஹிட்லரை குற்றவாளின்னு சொன்னாலும் அவர் என் கண்ணுக்கு நல்லவராதான் தெரிகிறாரு. ஆனா ஹிட்லர் பிரவலிய தள்ளிவிட்ட வீடியோ என்ன தூங்கவே விட மாட்டேங்குது. ஹிட்லர் கொலைகாரனா நிரபராதியான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. அதான் உன்கிட்ட ஓடி வந்துட்டேன். இதான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும். ஹிட்லர் நல்லவரா கெட்டவரான்னு நீயே சொல்லு, நான் முடிவை ஏத்துக்கிறேன். ஏமா சரியா? ஏதாவது சீரியல் கிரில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்றியாமா நீ? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்ததுல இருந்து தொண பேசிட்டு இருக்க. சாமியை கும்பிடுமா. ஓம் சுப்பிரமணிய அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சாமியை வேணுண்டு ஒரு பூவை எடுங்கம்மா. என்ன பூ நினைச்சேல்? செவப்பு பூதான் சாமி. ஆண்டவன் உத்தரவு போட்டார். போய் மகளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சாமி, நாங்க வரோம். ஹிட்லர் நல்லவரா கெட்டவரான்னு நம்மளும் பூ போட்டு பார்த்தா என்ன? சாமி. என்னம்மா? நானும் பூ போட்டு பார்க்கணும். ஓ, வேஷா போட்டு பார்த்துடலாமே. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் சண்முகாய நமஹ. கடவுளே, ஹிட்லர் நல்லவரா இருந்தா வெள்ளை பூ கொடு, கெட்டவரா இருந்தா சிவப்பு பூ கொடு. சுனவே நமஹ கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. கடவுளை வேண்டிட்டு ஒன்னு எடுத்து பிரிச்சு பாருமா. மங்களம் பிரணமாம்யஹம். வெள்ளப்பூவே வந்திருக்கு சாமி. அப்ப நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜாலி ஜாலி ஜாலி, வெள்ள சிக்னல் கிடைச்சிருச்சு. கடவுளே ஏஜேவ நல்லவர்னு சொல்லிட்டாரு. வெள்ளப்பூவை கொடுத்து வெள்ள குடி காமிச்சிட்டாரு. ஜாலி ஜாலி ஜாலி. நிறுத்துங்க. என்னமாச்சு? ஏன் அவர் போட்டோவை கிழிக்கிறீங்க? இவனை கொன்னு போடதான் ஆசை. ஆனா வயசான காலத்துல என்னால என்ன பண்ண முடியும்? அதான் அவன் போட்டோவை கிழிக்கிறேன். இப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு அவர் என்னமா பண்ணாரு? என்னமா பிரச்சனை? இந்த ஏஜே என் மக வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். என்னது, இந்த அம்மா புது குண்டை போடுறாங்க. ஏற்கனவே பிரவலி பஞ்சாயத்தே முடியல, நடுவுல நான் வேற இருக்கேன். இதுல என்ன புதுசா மூணாவது? யார் இந்த பொண்ணு? ஹிட்லர் அந்த விஷயத்துல வீக்கான ஆளா?
சச்சா அப்படியெல்லாம் இருக்காது. ஏஜே நல்லவர் தான். இப்பதானே சாமி சொல்லுச்சு. அம்மா நீங்க தப்பா சொல்றீங்கம்மா. ஏஜே அப்படிப்பட்ட ஆளே இல்ல. உங்க பொண்ணு முதல்ல நல்லா விசாரிங்க. செத்து போனவளை எப்படிமா விசாரிக்கிறது? என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணு பேர் என்ன? பிரவலி. பாசமா வளர்த்த அந்த பொண்ண இந்த பாவி கிட்ட பறி கொடுத்துட்டம்மா. அம்மா நீங்க பிரபலியோட அம்மாவா? ஏஜே உங்க மருமகனா? ஆமாமா. அந்த நாசமா போறவன் நல்லவனா நடிச்சு என் பொண்ண கொன்னே போட்டாம்மா. அவன் நல்லா இருப்பானா? என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க? இப்பதானே நல்லவர்னு நினைச்சேன். ஏம்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குறியே, நீ யாருமா? ஏஜேவோட 2வது பொண்டாட்டி ஹாசினிமா. அட ஆண்டவா, நீயும் அவன்கிட்ட சிக்கிட்டியா? சீக்கிரமா தப்பிச்சிடுமா, இல்லனா உன்னையும் அவன் கொன்னுடுவான். என்னம்மா சொல்றீங்க? அப்புறம் பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து தினம் தினம் ஃபீல் பண்ணுவாரே. அத்தனையும் நடிப்புமா. ஒரு நொடி கூட அவனை நம்பிடாத. நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்கு அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா. இங்க பாருமா, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேம்மா. அவன் கொலைகாரன், அவனை நம்பாதம்மா. அப்படின்னு நம்பிட்டான் பிரவலி செத்துட்டாம்மா. ஆமாம்மா, நீயும் செத்துறாதம்மா. பார்த்து உஷாராயிருமா. பாசத்தை பார்த்து விழுந்துடாத. யோகிய மாதிரி நடிப்பான். ஜாக்கிரதையா தப்பிச்சு போயிடு. அந்த நாசமா போறவன் நல்லவனா நடிச்சு என் பொண்ண கொன்னே போட்டாமா. சீக்கிரமா தப்பிச்சிடுமா, இல்லனா உன்னையும் அவன் கொன்னுடுவான். ஐயோ, இருக்கிற பிரச்சனையில இந்த ஆள் டார்ச்சர் வேற. போன் அட்டெண்ட் பண்ண இவ்வளவு நேரமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நம்ம என்ன பண்ருட்டில பலாப்பழம் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம். குடுக்கல் வாங்கல பத்தி பேசுறதுக்கு எவிடன்ஸ் என்னாச்சு? ஐயோ, எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ். எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னது? உனக்கு தலை வெடிச்சிருமா? கொலை செஞ்சது ஏஜே, உயிரை பறி கொடுத்தது என் தங்கச்சி. துக்கத்துல தலைவடிக்க வேண்டியது எனக்கு. நான் வெறுப்பா பேசிட்டு இருக்கேன். எவிடன்ஸ்ல என்ன பிரச்சனை சொல்லு. எவிடன்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஹிட்லரை ஜெயில போட்டுட்டா மட்டும் உங்க தங்கச்சி உயிரோட வந்துருவாங்களா? என்ன சொன்ன? எவிடன்ஸ் வச்சு என் தங்கச்சி உசுரோட எவிடன்ஸ் எடுத்துட்டியா? சொல்லு, உண்மையா சொல்லு. மொபைல் கிடைச்சிச்சா? சொல்லு. இல்ல, அது வந்து என்ன வந்து போய் சொல்லு, கிடைச்சதா? ஹாசினியோட மனசை நான் கொலை பண்ணிட்டேன். என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். ஏன் பேசாம இருக்க? எவிடன்ஸ் கிடைச்சிச்சா? நான் கிளம்பி வரவா?
இல்ல எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல. டேய், என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், ஆனா எவிடன்ஸ் கிடைக்கல. எவிடன்ஸ் கன்ஃபார்மா அங்கதான் இருக்குதுன்னு நான் சொல்லி ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். கிடைக்கலன்னு சாதாரணமா சொல்ற? நீ ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவிடன்ஸ் நீ எடுத்து கொடுத்துருவேன்ற நம்பிக்கையில ஹெட் ஆபீஸ்ல ஏஜேவோட அரெஸ்ட்க்கு நான் வாரண்ட் வாங்கிட்டேன். ஏதாவது சொதப்புனன்னு வை, அவ்வளவுதான். இங்க பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நான் எப்படியாவது எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துறேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. பயமுட். இவ்வளவு நாள் உனக்கு டைம் கொடுத்ததே பெருசு. இதுக்கு மேல உனக்கு ஒரு நொடி கூட கிடையாது. நாளைக்கு நான் அங்க வருவேன். என் கையில நீ எவிடன்ஸ் ஒப்படைக்கிற. அப்படி நீ கொடுக்கல, உன் பேருக்கு பின்னாடி உங்க அப்பனோட இனிஷியல் இருக்கும், ஆனா உங்க அப்பன் இருக்க மாட்டான். நான் சொன்னதுதான். பிரவலியோட கல்யாண நாள் அன்னைக்கு ஏஜே ஜெயிலுக்கு போகணும். அப்படி போலனா அதுக்கு நீதான் காரணம். இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க மொத்த வெறியும் ஓ மேல காட்டிடுவேன். மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு நீ எவிடன்ஸ் கொடுக்கிற இல்ல பிரவலியோட கல்யாண நாள் உங்க அப்பனோட இறந்த நாள். ஆண்டவா, இந்த வீட்டுக்கு வந்து எவிடன்ஸ் எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு நாயா அலைஞ்சேன். இப்போ எவிடன்ஸ் கைக்கு கிடைச்சும் நிம்மதி இல்லாம இருக்கேன். எவிடன்ஸ கொடுத்துட்டா நானும் எங்க அப்பாவும் தப்பிச்சிருவோம். ஆனா கொடுக்க மனசு வர மாட்டேங்குதே. இந்த ஹிட்லரை நினைச்சாதான் ஒரே குழப்பமா இருக்கு. இவரு நல்லவரா இல்ல கெட்டவரா? ஒரு சமயம் இப்படி ஒரு மனுஷனானு யோசிக்க தோணுது. இன்னொரு சமயம் இவரு மனுஷன் தானான்னு கோபம் வருது. இதுல எது உண்மை? ஐயோ, இவ்ளோ கன்ஃபியூஷன்ல எவிடன்ஸ் எப்படி சிபிஐ கிட்ட கொடுக்கறது? ஆனா ஏதாவது முடிவெடுத்து ஆகணுமே. நாளைக்கு சிபிஐ வந்துருவானே. ஆதாரத்தை கொடுத்தா ஹிட்லர் மாட்டிப்பாரு, கொடுக்கலன்னா எங்க அப்பா மாட்டிப்பாரு. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. ஐடியா, எங்கேயாவது போயிட்டா என்ன? ஆமா, அதுதான் சரி. எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சிடலாம். நான் இங்க இருந்த அந்த சிபிஐ வந்து என்ன மிரட்டிய எவிடன்ஸ் வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் ஹிட்லர் மாட்டிப்பாரு. அதுக்கு நானே காரணம் ஆயிடுவேன். ஓகே, முடிவு பண்ணியாச்சு. வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான். இந்த பிரச்சனைக்கு இது தவிர வேற நல்ல தீர்வே கிடையாது. நான் கிடைக்காம சிபிஐயும் தடுமாறுவாரு, ஹிட்லரும் தப்பிப்பாரு. வெயிட் பண்ண வேண்டாம், உடனே கிளம்பிடலாம். ஏய், எங்க போன? இவ்ளோ நேரமா உன்னை காணோம். அடேங்கப்பா, என்ன காணோம் நல்லா விசாரிக்கிறீங்க? அவ்வளோ நல்லவரா நீங்க? இதுக்கு நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அக்கறை இருந்தாலே போதும். யாரும் என் மேல அக்கறை எல்லாம் எடுத்துக்க வேணாம். அக்கறையில ஆபத்தும் இருக்கு, பாசத்துல குழப்பமும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல என்னால வண்டி ஓட்ட முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? உங்களுக்கு இது நல்ல முடிவுதான். இனிமே நீங்க என்ன திட்ட தேவையில்லை, என்ன பார்த்தா எரிச்சலாக வேண்டியதில்லை. மொத்தத்துல நான் இந்த வீட்டுல வேண்டாத கருவேப்பிலையா இருக்க விரும்பல. என்ன சொல்ல வர? தெளிவா பேசு. சும்மா இந்த வளரல் கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, வேலை இருக்கு. சொல்லு. எனக்கு இனிமே இந்த வீட்டுல வேலை இல்ல.
இந்த வீட்டை விட்டு போறேன், இந்த வீட்டை விட்டு போறேன். ஏய், என்ன உளற? நான் உளரல, தெளிவா தான் சொல்றேன். நான் உங்களை பிரிஞ்சு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், சும்மா கோமாளித்தனம் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, இரிட்டேட் பண்ணாது. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். எதுக்கு? காரணம் எதுவா இருந்தா என்ன? நான் போனா உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அது உன் கற்பனை. நான் பார்த்தது கேட்டது எல்லாமே கற்பனையா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனா அதை விடுங்க, நான் முடிவு எடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். ஹாசினி, யோசிச்சுதான் சொல்றியா? இருந்துடுன்னு சொன்னா மட்டும் என்ன பொண்டாட்டியா ஏத்துக்க போறீங்களா? என்ன மரியாதையா தான் நடத்துவீங்களா? இல்ல இந்த பெட்ல தான் உட்கார விடுவீங்களா? முடியாதுல்ல. அப்புறம் ஏன் கேக்குறீங்க? என்னோட முடிவு என்னை விட உங்களுக்கு தான் நிம்மதியை கொடுக்கும். என்னை வெறுக்காம ஒரு நாளாவது உங்களால இருக்க முடியுமா? என்கிட்ட சந்தோஷமா பேசின 10வது நிமிஷத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. சந்தோஷமா இருந்த 5வது நிமிஷத்துல எரிஞ்சு விழ ஆரம்பிப்பீங்க. எதுக்கு இந்த ரெட்ட வாழ்க்கை? இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். இனி நீங்க உங்க பிரபலியோட சந்தோஷமா இருங்க. ஹாசினி, இல்ல, நீ போக கூடாது. ஏன்? நீ போக முடியாது, அவ்வளவுதான். ஏன் முடியாது? நான் என்ன உங்ககிட்ட காசு கடனா வாங்கிருக்கேனா? ஆமா, கடன் தான். நீ, நான் உன்னை ஏமாத்தி தாலி கட்டினேன்னு என் மேல பழி சுமத்தினேன்ல, அது பொய்ன்னு நிரூபிக்க தான் என்னை வீட்டுல விட்டுருக்கேன்ல. அது பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. அந்த கடன் இருக்குல்ல, அது என்ன பண்ண போற? நான் தான் ஏமாத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்களா? நீங்க பேப்பர்ல என்ன வேணா எழுதிக்கோங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஆனா நீங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அதை மாத்தவே முடியாது. நீ எங்க போற? வீட்டுக்கு தானே? நீங்களாவே என்ன அடிச்சு விரட்டினா கூட நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு அம்மா திட்டுவாங்க. இப்ப நானா வந்துட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான், இருக்கிற நிம்மதியும் போயிடும். அப்பாவும் உங்க மேல நல்ல அபிப்பிராயத்துல இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் அது எடுபடாது. அதை விட முக்கியம், நான் வாழா வெட்டியா போய் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. சரி சரி, எங்கதான் போவ? பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளோட தங்கி ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். இதுதான் உன் முடிவுனா என்னால மாத்த முடியல. அவளுக்கு தரையும் தண்ணீர் இருந்தா வாழ்க்கைன்னுவாங்க. ஆனா எனக்கு வந்ததுல இருந்து போற வரைக்கும் தரை மட்டும் தான் வாழ்க்கையா போச்சு. வெறும் கண்ணீர் தான் மிச்சம். நான் போனதுக்கு அப்புறம் ஜெயம்மா கிட்ட சொல்லிடுங்க, இந்த வீட்டுல என்ன மனுஷியா பார்த்த ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். அவங்க முகத்தை பார்த்து சொல்ற சக்தி எனக்கு இல்லை. இத்தனை நாளா என்னை இந்த வீட்டுல விட்டு வச்சதுக்கு தேங்க்ஸ்.